இத்தனை பேர் வருவாங்க, இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு உங்க பொறுப்பாளர்கள் தானே போய் பெர்மிஷன் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்கறப்ப விஜய்க்கு அந்த தகவல் வராதா? லீடர் உங்க கொள்கை தலைவர் பெரியார்ன்றீங்கல்ல சார், 8 மணிக்கு நிகழ்ச்சினா 7 மணிக்கு அந்த அரங்கத்திற்கு வருபவர் தான் தலைவர். அததான் பெரியார் செஞ்சார், காமராஜர் அதை தான் செஞ்சாரு, அம்பேத்கர் அதை தான் செஞ்சாரு. நீங்க 8:45 அங்க பெர்மிஷனை வாங்கிட்டு ஏர்போர்ட்ல 8:45 நிக்கிறீங்கன்னா நடிகர் விஜய் கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க்கு லேட்டா போக முடியுமா? இப்ப சம்பாதிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் போவ, சுயமரியாதையற்ற ஒரு இளைஞர்கள் இருக்கிறதுனால, உங்களை கேள்வி கேட்காத இளைஞர்கள் இருக்கிறதுனால நீ லேட்டா போவியா? ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார். ஸ்டாண்ட் வித் விஜய் நெஞ்சோலியில கிடக்காரா? ஆஸ்பத்திரியில கிடக்காரா? எதுக்கு விஜய் கூட நிக்கணும்? யார் நிக்கணும் விஜய் கூட? 40 பேர் செத்து கிடக்குறாங்களா அவங்க வீட்லயா? செத்தவங்க விஜய் ரசிகர் தானே. நீங்க திமுக காரங்க செத்துருக்காங்களா? அதிமுக காரங்க செத்துருக்காங்களா? இத சதின்றீங்கல்ல, எந்த இடத்தில் சதி பேசுவோம் வெளிப்படையா. மரம் உடையுது சார், ஒரு நிமிஷம். மரத்துல நிக்கிற, மின் கம்பத்துல நிக்கிற, மரம் விழுகுது, விழுந்த பிக்சரை போடுறாங்க. எப்படி மரத்தை வெட்டிடுவாங்களா வந்து? சரி, செத்து போனாங்கல்ல, இந்த 40 பேர் செத்தாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு சதியில தான் மயக்கம் போட்டாங்கன்றீங்கல்ல. தண்ணி கொடுக்காமல் இருந்தது யார் சதி? 7 மணி நேரம் அந்த மக்களை நிக்க வச்சது யார் சதி? அந்த மக்கள் மயங்க விழுகிற போது குழந்தை காணா போயிடுச்சுன்னு அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனா போய் சொல்றாரு. நண்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, நீ மைக்ல கத்துறல்ல. தலைவர் செய்யற வேலையாது, கதாநாயகன் செய்யற வேலை அது, நடிகன் செய்யற வேலை அது. ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசுறோம், மயக்கம் போட்டவர்களை கூட்டிட்டு போறதுக்கு தானே சார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. விஜய் அந்த ஸ்பாட்ல இருக்கிறப்பயே மயக்கம் போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப செத்து போயிட்டாங்கன்னு இன்னைக்கு அறிக்கை இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டு இருக்கப்பவே அங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா, மனிதநேயமற்ற ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் மட்டும் உருவாக்கல, என்ன பேசுறதுனே தெரியாம அறமற்ற அரசியல்வாதிகளும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க.